ஒரு அடர்ந்த வனத்தின் ஓரத்தில் தாய்க்கோழி ஒன்று தன் குஞ்சுகளுடன் இணைந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. அந்த கோழி குஞ்சுகள் பொன்னிறமாகவும் பஞ்சு போலவும் பார்க்கவே அழகாகவும் இருந்தன. தினமும் காலையில் அந்த கோழி தன் குஞ்சுகளுடன் சேர்ந்து தரையிலுள்ள சிறு பூச்சிகளையும் தானியங்களையும் புழுக்களையும் இரை தேடிக் கொண்டிருந்தது. அப்படி ஒரு நாள் அவை ஒரு செழிப்பான இடத்தில் இரை தேடிக் கொண்டிருந்தபோது வானத்திலிருந்து ஒரு பருந்து வட்டமிட்டு கீழிறங்குவதைக் கண்டது தாய்க்கோழி. அந்த பருந்தின் கூரிய கண்கள் தரையில் ஓடி விளையாடும் அப்பாவி கோழிக் குஞ்சுகளை குறிவைத்திருந்தன. சட்டென்று மின்னல் வேகத்தில் பறந்து வந்த பருந்து கூட்டத்திலிருந்த ஒரு சின்னஞ்சிறிய குஞ்சை பிடிப்பதற்காக தன் கூர்மையான நகங்களை நீட்டியது. அதை பார்த்ததும் தாய்க்கோழி இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. தன் குஞ்சுகளுக்கு ஆபத்து என்றவுடன் அதன் தாய்மையின் பாசம் வீர உணர்ச்சியாக மாறியது. என் குஞ்சுகளை நீ தொடாதே என்று ஒரு பயங்கரமான சத்தத்துடன் தாய்க்கோழி தன் சிறகுகளை விரித்து பருந்தின் முன் பாய்ந்தது. அது ஒரு சாதாரண கோழியாக இருக்கவில்லை, தன் குஞ்சுகளை காக்கும் துணிச்சல் கொண்ட ஒரு போர் வீரனாக களமிறங்கியது. தாய்க்கோழி பருந்தின் மேல் துணிச்சலுடன் மோதி அதன் கூரிய அலகால் ஓயாமல் குத்தியது. எதிர்பாராத இந்த தாக்குதலால் பருந்து நிலைகுலைந்தது. தாய்க்கோழி சிறிதென்றும் பராமல் அந்த பெரிய பருந்தை எதிர்த்து பயங்கரமாக சண்டையிட்டது. சிறிது நேர போராட்டத்திற்குப் பிறகு கோழியின் உறுதியான சண்டைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் பருந்து பயந்து போய் மீண்டும் வானத்திற்கு பறந்து சென்றது. பருந்து போன பிறகு தாய்க்கோழி தன் வெற்றிச் சத்தத்தை எழுப்பியது. பின்னர் அது தன் அன்பான சிறகுகளை பரப்பி தன் குஞ்சுகள் அனைத்தையும் பாதுகாப்புடன் அதனுள் அணைத்துக் கொண்டது. தாய்க்கோழியின் வீரமும் தன் குஞ்சுகளை காக்கும் உறுதியான தாய்மையின் பாசமும் எல்லையற்றது என்பதை இந்த சம்பவம் நிரூபித்தது.